நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உடனே சொன்னோன்னே வந்து அதுக்கு ரிலேட்டிவாக நிறைய விஷயங்கள் நாங்களே யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் டெய்லி ஹெல்த் சம்மந்தப்பட்டு டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பட் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், வேறு எதை பற்றி பேசினாலும் மக்களுக்குலாம் திருப்பி அங்கே தான் வந்து அவங்களோட மைண்ட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய நேரம் செலவிடாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்மளோட மூளையை வச்சு நல்லா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் இந்த காலகட்டத்தில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அதோட டூஸ் அண்ட் டோன்ஸ், நார்ம்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னிக்ஸ்லாம் கூட சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்து வர போகிறாங்க. பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா அவங்களுக்கு பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ எனக்கு வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தொடக்கத்தில் ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துட்டு இருந்தோம். பட் அதில் வந்து நூக் அண்ட் கார்னர் அண்ட் டெக்னிக்கல் விஷயங்களை வந்து இன்னைக்கு சொல்கிறதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்மள ஒரு கன்சியூமராக அதை பற்றி வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் இன்னும் நோட் அதை பற்றி பேசுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் 360 வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட் மணிகண்டன் தனபால் அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஃபன் பை பிஸ்னஸ் கன்சல்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிறது நம்மளோட கம்பெனி. வி ஹாவ் 2 divisions. ஒன்று வந்து பிஸ்னஸ் கன்சல்டிங் சர்வீஸ், இன்னொன்று வந்து funbuy.in ஆன்லைன் இ-காமர்ஸ் சர்வீஸ். ஸோ நம்ம பிஸ்னஸ் கன்சல்டிங் சர்வீஸில் வி ப்ரொவைட் 360-degree சொல்யூஷன் ஃபார் அ பிஸ்னஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் துவங்குவதற்கு முன்னால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, நம்மளோட காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்மளோட பையர்ஸ் எப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணுறது மார்க்கெட் ரிசர்ச் பார்ட்டில் வரும். ஸோ த செகண்ட் திங் இஸ் பிஸ்னஸ் பிளான், ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் பிளான். ஸோ பிஸ்னஸ் பிளானுக்கு அடுத்தது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு, ஐஎஸ்ஓ வாங்குறது, ஃபார்மாலிட்டிஸ். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு கம்பெனின்னு டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ வி நீட் எ லோகோ. ஸோ லோகோ அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கிட்டு. பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கிட்னா விசிட்டிங் கார்டுலேருந்து, என்வலப்ஸ்லேருந்து, ஸோ அவங்களோட ப்ரௌஷர்ஸ்லேருந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா கண்டென்ட்டு, அதுக்கு தேவையான ப்ரௌஷர்ஸு, லீஃப்லெட்ஸு, அதனோட வெப்சைட்ஸு, இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது டிசைன் கற்றுக்க பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, ஃப்ளெக்ஸோ இருக்குது, ஆப்செட் இருக்குது, கிரேவியர் இருக்குது, செவரல் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங்ஸ், ப்ரொமோஷன்ஸ். ஸோ பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வி வாண்ட் டு கோ ஃபார் த ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் எக்ஸாக்ட் யூசர்ஸ், நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரோ அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு வி நீட் டு டூ சம் ப்ரொமோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து ஃப்ரீ சாம்பிளிங்ஸ் கொடுக்கறது, கஸ்டமரை டேஸ்ட் பண்ண வைக்கிறது. தே வாண்ட் டு கெட் அவேர்னஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தே நீட் டு கெட் சம் அவேர்னஸ். ப்ராடக்டை ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ். ஒரு பிஸ்னஸ்க்கு ஈவெண்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, ப்ரெஸ் ரிலீசஸ் கொடுக்குறது, ஸோ இதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸோ டீலர் மீட்ஸு, ரோட் ஷோஸ் பண்ணுறது, இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஈவெண்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஈவெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, ப்ராடக்டை பிராண்டிங் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ எங்கெங்கெல்லாம் பிராண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ நம்மளோட ப்ராடக்டை எக்ஸாக்டாக நம்ம வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸு ப்ளஸ் பப்ளிக் நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். பிராண்ட் பில்டிங் எக்ஸசைசஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஆன்லைன். ஸோ வி கிரியேட்டட் அ காமன் பிளாட்ஃபார்ம். ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், நம்ம ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இஃப் யூ ஆர் அ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் ஆர் எ இம்போர்ட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை நம்மளுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் மூலிமா நீங்கள் சேல் பண்ணிக்கிற முடியும். ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து ஆன்லைன் எடுத்துகிட்டு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராடக்டை ஃபோட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு பார்ட்டு. நம்ம ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு வி ஆர் நாட் நேரடியாக போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வி ஆர் கோயிங் டு வியூ இட் இன் ஆன்லைன். ஸோ அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட டாப் ஆங்கிள் எப்படி இருக்கும், பாட்டம் ஆங்கிள் எப்படி இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். ஸோ நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கும் ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ, கன்வின்சிங்காக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸிங்காக இருக்கணும். அதை பை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பையிங் ஆட்டிடியூடை கொண்டு வரதே நம்ம எப்படி காமிக்கிறோங்கிற விஷயத்தை வச்சு தான். ஸோ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கண்டென்ட் ரைட்டிங். ஸோ கண்டென்ட் இஸ் அ கிங் ஆஃப் ஆன்லைன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பேஸ்டஸ். அகெயின் சர்ச் இன்ஜினில் நம்ம எப்படி கொண்டு போய் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி க்ளீனாக கண்டென்ட்னால் சாதாரணமாக எழுதுகிறாங்க ஒரு ப்ராடக்ட்டை பற்றி, இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கொஞ்சம் அதிகபட்சமாக
எஸ்சிஓ பேஸ்டு கண்டென்ட் எழுதணும் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சு நம்மளோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பேஸ்டு கண்டென்ட்டு நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட பேக்லிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் இன்ஜின்ஸில் சப்மிட் பண்ணுறது. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான 360 டிகிரி சொல்யூஷன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் துவங்குவதிலிருந்து ஆன்லைன் கொண்டு வர வரைக்கும் என்னென்ன பார்ட்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் நம்ம கன்சல்டிங் சர்வீசஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஒரு சாலிட் ஸ்க்ராட்ச் ஐடியாவோட நாங்கள் வந்தோம்னா 360 அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை எல்லா ஆங்கிள்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலேருந்து இதில் வந்து புரியுது சார். ஆனால் இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு சப் செக்மெண்டடாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சப் டிவிஷன்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. பட் முற்றிலுமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய கம்பெனிஸ், நிறைய பொருட்கள்லாம் வித்துட்ருக்காங்களே சார். அந்த மாதிரி பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை, அதுதான் இப்போ ஜென்ரிக்காக இருக்கிற பிஸ்னஸில் வந்து 30% to 35% ஆஃப் த சேல்ஸ் கம் அவுட் ஆஃப் ஆன்லைன். வி ஆர் பிலீவிங் 35% ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து ஒரு 35% வந்து ஆன்லைன்லேருந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸ்க்கு ரிசல்ட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இனி வர காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தா 100% எல்லா பிஸ்னஸுமே ஆன்லைனை நம்ம நம்பி தான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு. இது இன்டர்நெட் பேஸ்டு ஒரு இந்தியாவில் வந்து மோர் தென் வந்து 30% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இன்டர்நெட் யூசர்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஆன்லைன் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2015 வந்து 1 lakh crore அப்படிங்கிறது எஸ்டிமேஷன். அண்ட் 2016 1.5 lakh crores 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து வர்த்தகம் நடக்க போவதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ இப்போது ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸ் 100% ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா நமக்கு வந்து டிக்கெட்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைன் ஃபஸ்ட்டு வந்து பஸ் வந்தது, ட்ரெயின் வந்தது, அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸு, இது இல்லாமல் சினிமா டிக்கெட்ஸு. இந்த டிக்கெட்ஸ் வைஸ் அந்த செக்மெண்டேஷன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பீப்புள் ஆர் கண்டினியூஸ்லி யூஸிங் தட் சர்வீசஸ். கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த க்ரோத் ஆல்சோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. 20% க்ரோத் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்ஸ்க்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் ஆன்லைன் பேஸ்ட் 100% பிலீவ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பேரல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஹோம் ஸ்டைல், நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் ஆன்லைன் வந்துட்டுருக்கு. கேட்ஜெட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன் வந்துட்டுருக்கு. இந்த செக்மெண்டேஷன் எல்லாமே 20% to 30% க்ரோத் இயர் ஆன் இயர் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியாக வந்து இது மாறிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சின்ன பார்ட் வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டென்ஷனாக வந்திருக்கு. அந்த வகையில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராசரிஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் வந்து ஹோம் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பேஸ்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் அப்படின்னா அவங்களுடைய அந்த தொடக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவா இருக்கணும், அவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக வந்து இருக்கணும், இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இருக்கணும் ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுங்கள். அதாவது இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, என்னோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு கிராசரி சைட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 50,000 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், 1 லட்சம் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆன்லைன் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எந்த ஏரியாவுக்கு ரீச் ஆக போகுது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த என்ன ப்ராடக்ட்டுங்கிறத டிஃபைன் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் வி ஆர் கோயிங் டு செட். என்ன ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்மெண்ட் செக்மெண்ட் எடுத்திங்கன்னா சைஸ் இருக்குது, கலர் இருக்குது, வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். கிராசரின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி வந்து ஆட்ரிபியூட்ஸ் வி ஆர் கோயிங் டு செட் ஃபார் த இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் நான் கிராசரி தான் நான் பண்ணுறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் PHPயில் ரெடி பண்ண போகிறோமா, .NETல ரெடி பண்ண போகிறோமா, இல்லை ஃப்ரேம் ஒர்க்ஸ் அவைலபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ரெடிமேடு டெம்ப்ளேட் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் அதை பண்ண போகிறோம், நம்மளுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வருவாங்க ஒரு நாளைக்கு, நம்ம என்ன விதமான ஒரு சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு திங் தே வாண்ட் டு டிஃபைன் அண்ட் தே வாண்ட் டு கன்க்ளூட். ஸோ நமக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ், இப்போ நான் சென்னை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், இல்லை நான் மதுரை மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 1000 விசிட்டர்ஸ் வந்தால் பெரிய விஷயம், இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 விசிட்டர்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்கன்னா அந்த ஆன்லைன் தளம் தாங்கணும், டிராஃபிக் கரெக்டாக பண்ணணும். அந்த டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக்ஸ் வருதோ அந்த டிராஃபிக்ஸை வச்சு தான் வி ஆர் கோயிங் டு டிசைட் ஆல் அதர் ஸ்டப்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய சர்வராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதுக்கு தான் சொன்னேன் நான், ஃபஸ்ட்டு வி ஷுட் ஹாவ் அ வெரி கிளியர் பிளான்.
ஸோ கிராசரி பண்ணுறோம்னா கிராசரிக்கு நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அங்கே எவ்வளோ வரவேற்பு இருக்குது, எவ்வளோ பேர் அதை வந்து வாங்க போகிறாங்க, எவ்வளோ பேர் நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணுவாங்க, அவங்க என்ன டைப் ஆஃப் பீப்புள், ஸோ எஜுகேட்டடாக, நான் மீடியம் எஜுகேட்டடாக, இல்லை மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியும், ஆன்லைன் மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியும், இந்த மாதிரி ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸாக. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டைனமிக்காக அந்த வெப்சைட்டை பண்ணணும். டைனமிக் அப்படின்னா ப்ராடக்டை நீங்களே அப்லோட் பண்ணலாம், நீங்களே வேண்டான்னா இப்போ சீசனல் ஆஃபர்ஸ் வருது, பேனர்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி வந்து ரிலையபிலிட்டி ஒரு வெண்டார்கிட்ட கொடுத்துட்டு வெப்சைட்டை அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணவும், டவுன்லோட் பண்ணவும், இல்லை டெலீட் பண்ணவும் எல்லாருக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே பண்ணிக்கலாம். டைனமிக்காக பண்ணிடலாம். டைனமிக்கானா கேட்டகரி நீங்களே ஆட் பண்ணலாம், நீங்களே ப்ராடக்ட் அப்லோட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம். ஒரு 4 நாளைக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறீங்க, அந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் இல்லை, அப்போ நீங்களே போயிட்டு அன்செக் பண்ணால் போதும். ஸோ இது பேக் எண்டுன்னு சொல்லுவோம். ஒரு வெப்சைட்டோட பேக் எண்டு டைனமிக்காக இருக்கும் பட்சத்தில் அவங்களே அந்த ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணலாம், அவங்களே வேண்டான்னா டெலீட்டும் பண்ணலாம். ஸோ அவங்களே ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், பேனர்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ஸோ கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து டைனமிக் வெப்சைட். ஸோ இந்த டைனமிக் வெப்சைட்டும் பண்ணி முடிச்சாச்சு, ஒரு கிராசரி பிளாட்ஃபார்மும் க்ரியேட் பண்ணியாச்சு, டைனமிக்காக அந்த வெப்சைட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ். ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. இப்போது சர்ச் என்ஜின்ஸ் நம்மளுடைய மேக்ஸிமம் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா எங்கே போய் தேடுறோம்? ஆன்லைனில் கூகுள் சர்ச். ஆப்வியஸ்லி கூகுள் இஸ் இந்த நம்பர் 1. அடுத்தது யாஹூங்கிற சர்ச் என்ஜின் இருக்குது, பிங்க்குங்கிற சர்ச் என்ஜின் இருக்குது. ஸோ இது 3 மேஜர் பிளேயர்ஸ். இந்த கூகுள் இஸ் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் இன் த வேர்ல்டு. இதில் தான் மேக்ஸிமம் சர்ச்சஸ் நடக்குது. அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரி இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் தேடுறேன் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் டெலிவரி, ஹோம் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த கீவேர்ட்ஸ்க்கும் நம்மளோட வெப்சைட்டுக்கும் நம்மளோட பிஸ்னஸ்க்கும் 100% லிங்க்டு. அப்போ தான் அது உடனே வரும். ஆமாம், அந்த கீவேர்ட்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேக் லிங்க்கில் நம்ம கொண்டு போய் சப்மிட் பண்ணுறோம், நிறைய டைரக்டரிஸில் கொண்டு போய் சப்மிட் பண்ணும் பொழுது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே அதில் கிராப் பண்ணிக்கும். ஸோ யாராவது போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணும்போது எவ்ரி in 30 days ஒன்ஸ் கூகுள் சர்ச் என்ஜின் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் அப்டேட் ஆகி ஸோ ஆன்லைன் கிராசரி இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் தேடும் பொழுது என்னுடைய வெப்சைட் ஃபஸ்ட் பிளேஸில் வரும். ஓகே, ப்ரெஃபரபிளி இது வந்து ஆர்கானிக் பேஸ்டு சர்ச்சஸ். எந்த விதமான, அதாவது எஸ்இஓ பண்ணுறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் ஒவ்வொரு கிளிக்குக்கும் இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெப்சைட்டை நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு கூகுளில் கொண்டு வந்தாச்சு, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணி இந்த கீவேர்ட் பேஸ்டு. ஓகேங்களா? இப்போ யாராவது வந்து அதை கிளிக் பண்ணுறாங்கன்னா we are not going to bear any charges. இது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து சர்ச் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது யூ கேன் சி. நீங்கள் கூகுளில் போயிட்டு இதே தேடும் பொழுது என்னுடைய வெப்சைட்டை நான் அப்பயும் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வர முடியும், அதுக்கு நான் பணம் கட்டணும். பேப்பர் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம், பிபிசி. கூகுளில் வந்து பேப்பர் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னுடைய வெப்சைட் ஆன்லைன் கிராசரின்னு தேடும் பொழுது ஐ கேன் பி இன் த ஃபஸ்ட் பிளேஸ் பை பேயிங் மணி. நான் முன்னாடி சொன்னது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு பே எனி மணி ஃபார் 100 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலும் 100 customers 1000 customers கிளிக் பண்ணாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு பே ஃபார் தட். ஆர்கானிக்னு சொன்னீங்க. ஆர்கானிக் சர்ச்சஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வி ஆர் கோயிங் டு பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னா பே பர் கிளிக். யாராவது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா வி டோன்ட் வாண்ட் டு பே ஃபார் தம். ஓகே. ஸோ நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம், ஒன்று லேண்டிங் பேஜுக்கு கொண்டு வரலாம், இன்னொன்று நம்மளோட வெப்சைட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்டுக்கு அவங்க வந்து லேண்டிங் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க என்ன சர்வீஸ்க்காக தேடினாங்களோ அதனோட ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதை கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வெப்சைட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து லேண்டிங் பேஜுக்கோ வெப்சைட்டுக்கோ வரும் பொழுது நீங்கள் சொன்ன இல்லையா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வெப்சைட்டோட லோடிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது எல்லாமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு வெப்சைட் பண்ணும் பொழுதே ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இல்லாமல் பேக் எண்ட்லேயும் எந்த அளவுக்கு அந்த பேஜ் வந்து ஃபாஸ்டராக இருக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பிஃபோர் டூயிங் இ காமர்ஸ் வெப்சைட், ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியும் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஸோ வெப்சைட் லோடிங் டைம் வந்து
நிறைய இமேஜஸ் நிறைய டெக்ஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டோன்னு சொன்னோன்னா வெப்சைட் லோடாக டைம் எடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது யூசர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கூகுளில் போய் தேடும் போது டக்குன்னு நம்ம வந்து ஒரு 3-4 பேஜஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒரு வித்தின் 5 செகண்ட்ஸில் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஓப்பன் 4 to 5 பேஜஸ். அதில் ரிலவெண்ட்டாக நம்ம தேடுற ப்ராடக்ட்டோ சர்வீசஸோ ரிலவெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த வெப்சைட்டில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்வீசஸ் பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா வி ஆர் கோயிங் டு பை தட். ஆன்லைன் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எனக்கு வந்து என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேஸ்புக்லேயும் வந்து அதுக்கான நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து வெறும் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணுறதை தாண்டி இன்னைக்கு ஃபேஸ்புக்கே அது ஒரு பிஸ்னஸ் போர்ட்டலாகவே மாற்றுறாங்க. பே பண்ணி கூட ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து ஸ்பான்சர்ட் லிங்க் அப்படின்னு ஒன்று வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் லிங்க்ன்றதுனால அதுக்கு அதிக லைக்ஸ் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக ஒரு விஷயத்தை வந்து போட்டுருப்பாங்க. அதனாலையும் நிறைய பேரோட கண்ணில் அது படுறதுனால அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சு நூக்கன் கார்னரான விஷயங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது சார் சொல்லியிருந்தாரு 30% ஆஃப் பீப்புள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆன்லைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பையிங் அண்ட் செல்லிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இன்டர்நெட் பாப்புலேஷனை கணக்கெடுத்தா யூஎஸ்ல இருக்க ஹோல் பாப்புலேஷனே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மார்க்கெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். திறந்து பேசலாம். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 4 டேப் ஓப்பன் பண்ணிடுவாங்க எந்த சர்ச் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து எது ரெலவெண்ட்டான விஷயங்களை காமிக்குதோ கீவேர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எது வருதோ அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா விஷயமும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ அதுதான் நம்மளோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்க போகுதுன்னா நம்ம என்ன விஷயங்கள்லாம் நிறைய பேர் தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வெப் போர்ட்டல் ஆரம்பிக்கிறப்போ? வெப் போர்ட்டல் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே வந்து காமனாக வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை லான்ச் பண்ணணுங்கிற ஒரு ஹரியில் தான் இருக்காங்களே ஒழிய அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ரிசர்ச்சஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸஸ் வந்து நம்ம என்னென்னலாம் கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண உடனேவே ப்ராசஸிங் ஸ்டேஜில் இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரலாம். ஸோ யுவர் ஆர்டர் இஸ் அண்டர் ப்ராசஸிங். ஸோ ஆர்டர் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் யூ கேன் உங்களுக்கு திரும்பவும் ஒரு எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து கிரெடிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இகாமர்ஸை பார்த்த உடனேவே அதனுடைய டிசைன் அண்ட் ஆம்பியன்ஸு அந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இதுதான் அவங்கள வந்து அந்த பையிங் டிசிஷனுக்கு கொண்டு வர நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பகத்தன்மை. ஸோ இந்த ஒரு டிசைன் ஒரு ஃப்ரண்ட் எண்டு நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் ஃப்ரண்ட் எண்டு. அந்த ஃப்ரண்ட் எண்டை வச்சு இந்த வெப்சைட்டுக்கு போனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராடக்ட் இருக்கும், நல்ல பிஸ்னஸாக இருக்கும். டிசைன் வைஸ் ரொம்ப வெப்சைட் வந்து டல்லாக இருக்கிறதுனால பீப்புள் ஓன்ட் கெட் தட் நோ ஃபீல் டு பை ஃப்ரம் திஸ் வெப்சைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு பேசிக்கான ரிசர்ச்சஸ் ஒரு பேசிக்கான வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டு எந்த அளவுக்கு டிசைன் வந்து க்ரியேட்டிவாகவும் அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குங்கிறது. ரெண்டாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நம்ம என்னென்னலாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின் மொத்தமாக எல்லா ஆப்ஷன்ஸையும் கொண்டு வந்து காமிக்காமல் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், சைஸ் செலக்ட் பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்தது கலர் செலக்ட் பண்ணுறோம், ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்பொழுது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வாங்குவதற்கான மனநிலை வர்றதுக்காக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கஸ்டமைஸ்டாக இருக்கும் பொழுது. ஸோ ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஏர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண டே 1லேருந்து யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் ரெவன்யூ. ஸோ செடி வச்சு வளரணும், வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய பலன்களை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஸோ ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண உடனேவே நமக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறாங்க. அது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்படணும். ஸோ ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணணும், அதை அட்வர்டைஸ்மெண்ட்டு யார் வந்து நம்ம ப்ராடக்டை வாங்க போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ப்ராடக்டை வச்சு யார் இதனுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸுங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கு நம்மளுடைய பிஸ்னஸை எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். திரும்ப இதை பற்றி பேசும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வி வாண்ட் டு டாக் அபவுட் த மார்க்கெட்டிங் பார்ட். ஸோ கூகுளில் வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஒரு டைம் நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு சர்வீஸ்க்காகவோ சர்ச் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ஆஸ் அ டூல் ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த ரீமார்க்கெட்டிங் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வெப்சைட்டுக்கு போனாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களை ஃபாலோ பண்ணியே வரும்.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அது நம்மள ஞாபகம் வச்சுக்கும். அந்த குக்கீஸ் உள்ள கேச்சஸ் இருக்குது, அது உள்ள வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் கேப்சர் த டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெப்சைட்லேயும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வரும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கும்போது அதனுடைய ப்ரொமோஷனல் பார்ட்டில் நம்ம என்னென்னலாம் இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வி வாண்ட் டு இன்க்ளூட் எவ்ரிதிங். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதுதான் ஸ்ட்ரென்த்து, இதுதான் வந்து நம்ம எக்ஸாக்டாக பிஸ்னஸ் லான்ச் இப்படி தான் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கும். எக்ஸாக்ட்லி சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்ற அந்த ஒரு பேனர் மட்டும்தான் வந்து நம்ம முன்னாடி வந்து தெரியுது. பட் இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கிறதுன்றது நீங்கள் சொல்லும்பொழுது வந்து புரியுது சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அது ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த முன்பணம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக அவங்களே வந்து செலுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஓகே, அப்போ யார்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்குறது? எல்லாருமே டக்குன்னு வந்து பேங்க் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இமீடியட்டான வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஆஃப்லைன் பிஸ்னஸ்க்கே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்பொழுது ஆன்லைன் மார்க்கெட்டிங் இன்னைக்கு வந்து அது ஒரு ஃபியூச்சராக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும்போது பேங்க்கோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது? ஜென்ரலாக வந்து நீங்கள் எனி பிஸ்னஸ் நீங்கள் பேங்க்குக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்பொழுது யூ ஷுட் ஹாவ் அ வெரி கிளியர் பிஸ்னஸ் பிளான், பார்ட் நம்பர் 1. அண்ட் பேங்க் எப்பயுமே வந்து நம்ம பிஸ்னஸில் இருக்கிற ரிஸ்க் தான் ஃபஸ்ட்டு விஷயம் பார்ப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் அ லோன் ஃப்ரம் பேங்க் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து ஒன்று செக்யூரிட்டி பேஸ்டு லோனாக இருக்கும், இல்லை வந்து யூ வாண்ட் டு சப்மிட் சம்திங், நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் அந்த மாதிரி தான். நம்ம ஆன்லைனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த பேங்க்ஸும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அன்லெஸ் ஆர் அன்டில் இஃப் யூ ஹாவ் அ குட் கான்செப்ட், இகாமர்ஸ் பேஸ்டு நல்ல ஒரு கான்செப்ட் கை வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் வந்து நம்ம உள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டும் நம்மளுடைய பிஸ்னஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் we can approach the other funding resources apart from the bank. ஓகே. ஆனால் இப்போ பொதுவாக நம்ம பிராண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் எக்ஸிக்யூஷன் லெவலில் வந்து நம்ம கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தா நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்டிகுலராக இதுதான் வாங்க போகிறோம்னு முடிவு பண்ணி சர்ச் பண்ணிருக்கும் போதே அந்த அதே தரம் இல்லை அதே ஆட்ரிபியூட்ஸு இல்லை அதே வந்து ரிமார்க்கபிளாக அந்த லோகோ மாதிரியே இருக்கட்டும், இல்லை அந்த கலர்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதை வந்து அட்லீஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம பண்ணுறப்போ அந்த காம்படிஷன்ஸ் அப்படிங்கிற லெவலில் என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக காம்படேட் பண்ணுறது நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் நம்ம தனியாக தெரியணும்னா என்ன சார் பண்ணுறது? மேக்ஸிமம் இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் வித் யுவர் காம்படிட்டர்ஸ். கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஆஃபன்ட் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதே யூ கேன் கிவ் அ ஹெல்ப் லைன் இந்த பாட்டம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சர்வீசஸில் சந்தேகம் இருக்கா, நீங்கள் உடனே எங்கள்கிட்ட நீங்கள் வந்து யூ கேன் ஹாவ் அ சேட் சிஸ்டம். ஓகே. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ கேன் ஹாவ் அ இப்போ ஒரு ஃபோன் பண்ணுற ஒரு வெப்சைட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க, மேபி இந்த மொபைல் வந்து நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை இது இவங்க வச்சுருக்கலாம், யார் வேணால் வச்சுருக்கலாம், நாட் ரீச்சபிளாக இருக்கலாம், இல்லை வந்து நாட் கனெக்டடாக இருக்கலாம். ஸோ ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஐவிஆர், இன்டெகிரேட்டட் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஒரு கால் பண்ணி கேட்கும்பொழுது ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுங்கிறதே அதை ஆன்சரிங் பர்சனை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தேங்க்யூ ஃபார் காலிங் புதுயுகம் டிவி. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சந்தேகம் இருக்குது, யூ கேன் கேட்டகரைஸ். உங்களுக்கு வந்து ஆன்லைன் பர்ச்சேஸில் ப்ராப்ளமா, இல்லை வந்து ப்ராடக்ட்டில் டவுட்டா, இல்லை டெலிவரி சிஸ்டமில் டவுட்டா, உங்களுக்கு என்ன வேணுமோ யூ கேன் செக்ரிகேட் த கால்ஸ் அண்ட் யூ கேன் அந்த பர்டிகுலர் காலை வந்து நீங்கள் தான் அட்டன் பண்ணணும், நீங்கள் தான் அதுக்கு கரெக்டான பர்சன் அப்படின்னு சொன்னால் யூ கேன் கனெக்ட் வித் தர். ஸோ இவங்க பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கால் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நீங்களும் பிஸியாக இருந்தீங்கன்னா அந்த கால் எனக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அசைன் பண்ணிக்கலாம் நம்பர்ஸை. ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டில், உங்களுடைய சேட் சிஸ்டமில், இது இல்லாமல் வந்து டெலிவரி சிஸ்டமில் வி கேன் டிஃப்ரென்ஷியேட். ஓகே. ஒன்லி திங் இந்த காம்படிஷனை நீங்கள் ஓவர்ரைட் பண்ணணுன்னா யூ வாண்ட் டு ஷோ சம் டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கும் நமக்கும் ஒரு 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 டிஃப்ரென்ஸை நம்ம காமிக்கணும். அதில் வந்து நம்ம ப்ராடக்ட், நீங்களும் அதே ப்ராடக்ட் தான் விற்கிறீங்க, நானும் அதே ப்ராடக்ட் தான் விற்கிறேன், இந்த ப்ராடக்டை எப்படி காமிக்கிறோங்கிறதுல வி கேன் டிஃப்ரென்ஷியேட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். அது டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை எனி ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் வி கேன் டிஃப்ரென்ஷியேட். வந்து ஒரு மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு மெயினான பார்ட்டு. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபியை வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட் காமிக்கிறீங்களோ
how you give is more important than what you give, and what you give is more important than how you give. ஓகே. ஸோ நம்ம எதை கொடுக்குறோங்கிறதோட அதை எப்படி கொடுக்குறோம், நம்ம அவங்க எப்படி அதை வியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்ஸ் காமிக்க முடியும். ஸோ இதை தாண்டி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் பில்டிங்கில். ஸோ நம்ம எந்த இடத்துல எவ்வளோ இடத்துல ப்ரெசன்ஸில் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்களும் அதே ப்ராடக்ட் விற்கிறீங்க, நானும் அதே ப்ராடக்ட் விற்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ரீமார்க்கெட்டிங் டூல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ரீமார்க்கெட்டிங் பண்ணல. அப்படிங்கும்போது வந்து நான் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் என்னோட பிராண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துருங்க. ஸோ வி நீட் டு அனலைஸ் அண்ட் வி நீட் டு ரீட் அவர் காம்படிட்டர்ஸ். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்தா வி கேன் டிஃப்ரென்ஷியேட். அந்த இடத்துல இருந்து வி கேன் டிஃப்ரென்ஷியேட், நம்மளும் மாற்றி காமிக்க முடியும். ஓகே. ஆனால் தைரியமாக எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு மெயின் இன்டென்ஷனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது அப்படிங்கிறனால தான். அண்ட் எல்லாருமே வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்தாலும் எல்லாத்துலேயும் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதாவது வந்து ஒரு மேக்ஸ் சம் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா பட்டேன், கடைசியில் வந்து கொஞ்சம் விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே கடைசி முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்றது புரியுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீங்கள் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து சார் எக்ஸாம்பிள் கொடுத்தா மாதிரி ஒரே மாதிரி ப்ரைஸ் இருக்கும், ஒரே மாதிரி தரம் இருக்கும், பட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து யாருக்கு பெட்டராக இருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து விரும்புவாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? பெரிய பெரிய பிராண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அதனால தான் அவங்களோட பிராண்டுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் புது ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை ஏன் வெல்கம் பேக். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று நிகழ்ச்சி. சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நீங்கள் எதெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? நான் மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து லைஃப் ஸ்ட்ரெஸ்னால வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் நிறைய வரதை வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ இளம் தலைமுறைக்கு வந்து ஒரு லவ் டாக்டர் மாதிரி நான் டெய்லி ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட விஜயம் இருக்கும் ஆன்லைனில். எல்லாருமே வந்து கன்சல்டேஷன் ஃப்ரீயாலாம் இல்லைங்க, அந்த ஃப்ரீன்ற வார்த்தைக்கே இல்லை. நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து அந்த வேலைக்கே பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மணியை வந்து ஆன்லைனில் பே பண்ணி என்னோட அட்வைஸ் வந்து வாங்கிக்கலாம். லவ் டாக்டர் நான் வந்து ஃப்ரீயாக வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் வருண். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கால் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இனியவை வந்து பொறுப்பேற்று நான் வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கு போய் என்னோட ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பட் எனிவே பார்த்தீங்கன்னா இறையன்பு ஐஏஎஸ் சார் வந்து நம்ம வாழ்வியலுக்கு தேவையான விஷயத்தை எதாவது சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்கலாம்.